எங்க அம்மாவை பாம்பு கடிச்சது, அதான் இந்த கருவியை கண்டுபிடிச்சோம் என கூறி 1 லட்சம் ரூபாய் பரிசை வென்று உருக வைத்த கொல்லிமலை அரசு பள்ளி மாணவிகள் இவர்கள்தான். அன்னாசி பழம் அதிகம் விளையும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அன்னாசி பழத்தை அறுவடை செய்யும் போது விஷ பூச்சிக்கள், பாம்புகள் தீண்டி அங்குள்ள கிராம மக்கள் பல பிரச்சனைகளுக்கு இடையே பழத்தை அறுவடை செய்ய வேண்டிய நிலைமை இருந்துள்ளது. எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து அன்னாச்சி பழ விவசாயிகளுக்கு உதவும் அன்னாச்சி பழம் அறுவடை கருவி. கொல்லிமலை அன்னாச்சி பழம் தான் அதிகமாக விளையுது. அந்த அன்னாச்சி பழத்தை பறிக்கும் போது இந்த செடியில் இருக்க முள்ளெல்லாம் கையில் குத்தி செஃப்டிக்கெல்லாம் ஆகுது. சில பாம்பு, விஷப்பூச்சி எல்லாம் இருக்கு. அது வந்து தெரியாமல் கடிக்க வரும். சில பேர்த்த கடிச்சிருக்கு. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் நத்துக்குழிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் சத்யா என்ற மாணவியின் தாய் அன்னாசி பழம் அறுவடை செய்ய செல்லும் போது கையில் அதன் முள் குத்துவது, பாம்பு, விஷப்பூச்சிகள் கடிப்பது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி வந்துள்ளதாக வேதனையோடு சுட்டிக்காட்டுகிறார். எங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு ஒரு கருவி தான் இப்படியெல்லாம் ஆகாதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அந்த கருவியை கண்டுபிடிச்சேன். கொல்லிமலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் காண முடியுமா எங்கள் சார் கேட்டோம். சார் வந்து இதுக்கு சொல்யூஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ப்ராஜெக்ட் தேர்ந்தெடுத்தோம். இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விவசாயம் தான் இருக்குது. கொல்லிமலையில் 100% 90% விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. அப்போது தன் மனதில் தோன்றிய சிந்தனையால் சக மாணவிகளின் ஒத்துழைப்போடு புதிய அன்னாசி பழம் அறுவடை கருவியை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் இரவில் செல்லும் போது பேட்டரியால் வெளிச்சம் தெரியும் அளவில் LED லைட்டுகளையும் அமைத்து அசத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து 3 வகையான பயன் இருக்கு. நிறைய விவசாயிகள்லாம் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் வருவாங்க. அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்காது, டார்ச் இருக்காது. அதனால நாங்கள் இதில் டார்ச் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிலில் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஃபேன் வச்சுருக்கோம். இது வந்து எளிய முறையில் பயன்படுத்தலாம். இனி வருங்காலத்தில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துரும். நம்ம பேக்கில் போட்டுக்கலாம். சோலார் மூலமாக பேட்டரி சார்ஜ் ஏறி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இது அன்னாச்சி பழம் பறிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட பறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்பட்ட தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் படைப்புகளில் ஒன்றான அன்னாசி பழம் புதிய அறுவடை கருவியை கண்டுபிடித்த கொல்லி ஹில்ஸ் மாணவிகளின் கருவிக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயை அமைச்சர் மு. அன்பரசன் வழங்கினார். தாங்கள் வாழும் பகுதிகளில் தங்களது பெற்றோர், உற்றார் உறவினர்கள் படும் பாட்டை மனதில் கொண்டு புதிய கருவியை உருவாக்கிய மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.